செவ்வாய் பயிற்சி பலன் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸும் நமக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னாலே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க, நமக்கு என்னடா சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. இந்த செவ்வாய் பயிற்சி அதாவது அடுத்த 43 நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கு? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மேடம் சிறந்த போராளிகள் அப்படின்னு சொல்லலாம். நீ நினைச்சியானா நீ எது வேணா சாதிக்க முடியும். இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு உன்னால முடியாதுன்றது எதுவுமே இல்லை. இப்ப நிறைய விருச்சிக ராசிக்கு என்ன தோணும்னா, நம்ம பிறந்ததே வேஸ்ட், நம்ம வந்து பெருசா வந்து எதுவுமே நம்மளால சக்சஸ் பண்ண முடியல, நம்மளை சார்ந்து எல்லாமே தப்பு தான் நடக்குது. நீங்க தான் என் எதிரியா இருந்தீங்கன்னா நீங்க எந்த விதத்துல எனக்கு எடுக்க போறீங்க என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 6ஆம் பாவத்துக்கும் அவன் தானே அதிபன். காலபுருஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 6ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன்றதுனால என்னோட எதிரி யார் அப்படின்றது எனக்கு தெரியும். என்னோட எதிரி இப்ப உங்களோட பங்காளி பையன், அவன் உங்க அண்ணன் எப்படி நடிக்கிறான் குடும்பத்துல, நீயும் நடிக்கணும் அப்படிம்பாங்க. நடிக்கிறதுக்கு கத்துக்க தெரியாது. அதுக்கு 10 வயசு குழந்தையும் நடிக்க கத்துக்க சொல்லி கொடுத்தாலும் நடிக்க தெரியாது, வராது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம் சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க, இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 21 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல வந்து அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல வந்து அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம அந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் இல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரும். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க 43 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடம் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம் என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க, ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போறோம் சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் வந்து நம்ம மனுஷால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், பிளானட்ஸ் வந்து பொய் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம்.
நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்றோம். அதுக்கும் மேல பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்றோம். கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனி கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனா சொல்லியிருந்தேன். உனக்கு வந்து தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க இல்ல. அப்படின்னு. காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து என்னன்னா மேடம், உள்ளத உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளவு நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு நடந்தாலும் அது நல்லதுதான். எனக்காவே இருந்தாலும் சரி, உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், இல்லைங்களா? உண்மைதான் மேம். நிறைய மக்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்கறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா, நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பாத்துடலாம் மேம். கண்டிப்பா. செவ்வாய் பயிற்சி பலன் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸும் நமக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னாலே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க, நமக்கு என்னடா சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. இந்த செவ்வாய் பயிற்சி, அதாவது அடுத்த 43 நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், சாதிக்கிறதுக்குனே ஒரு ராசி தான் விருச்சிகம் தான் மேடம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் விருச்சிகத்தில் ஏண்டாப்பா பிறந்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது கூட விருச்சிகம்லாம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படிங்கிறாங்க. அந்த சாபம் தான் உங்களுக்கு வரும், அதுதான் உண்மை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நம்ம திரௌபதியை விருச்சிகத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மகாபாரதத்தில் திரௌபதியை கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரௌபதி மாதிரி ஒரு வீரமான ஒரு பொம்பளை இது வரைக்கும் பிறக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சூதாட்டத்தில் தர்மர் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி இழந்துருவார். அப்போ தேரோட்டி வந்து கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் தேரோட்டி தான் வந்து கூப்பிடுவோம், அப்புறம் தான் துர்ச்சாதனை வந்து கூப்பிடுவோம். அப்போ திரௌபதி கிட்ட சொல்லுவான், அம்மா உங்கள் கணவர் வந்து சூதாட்டத்தில் உங்களை இழந்துட்டாரு, அதனால நீங்கள் வாங்க, அரசவைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்பா. அப்போ அந்த அம்மா கேட்கும், என் கணவர் என்னை வைத்து அவரை இழந்தாரா இல்ல அவரை வைத்து என்னை இழந்தாரா அப்படின்னு. இது என்னம்மா கேள்வி, போய் கேட்டுன்னு வா அப்படிங்கும். இது என்னம்மா கேள்வி, உன்னை வச்சு அவரை எப்படிமா இழக்க முடியும், அவரை வச்சுதான் உன்னை இழந்தாரு, அவரையே இழந்த பின்னாடி என்ன வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கும். அந்த மாதிரி சமயோஜித புத்தி, புத்திசாலித்தனம். கடைசி வரைக்கும் அந்த சபைக்கு திரௌபதி போகவே இல்லை. துர்ச்சாதன் வந்து முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகும்போது கூட அந்த முடிய பிடிச்சி அவ திருப்பி போராடதான் போராடினாலே தவிர சபையில போல. கடைசி வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிடவே இல்லை, கையேதான் வச்சிருந்தா. எப்ப அவளால முடியலையோ அப்பதான் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா. அந்த மாதிரி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மேடம், சிறந்த போராளிகள் அப்படின்னு சொல்லலாம். நீ நினைச்சியானா நீ எது வேணா சாதிக்க முடியும் இந்த உலகத்துல. சாதிக்கிறதுக்கு உன்னால முடியாதுன்றது எதுவுமே இல்லை. இப்ப நிறைய விருச்சிக ராசிக்கு என்ன தோணும்னா, நம்ம பிறந்ததே வேஸ்ட், நம்ம வந்து பெருசா வந்து எதுவுமே நம்மளால சக்சஸ் பண்ண முடியல, நம்மள சார்ந்து எல்லாமே தப்பு தான் நடக்குது, அத்துணை தப்பும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உரம் போட்டு உன்னை வந்து செழிக்க வளர்க்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையினோட அர்த்தத்தையும் யதார்த்தத்தையும் விருச்சிகம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா, எத்தனை கஷ்டம் வந்த போதும் திரௌபதி வந்து துவளல, தோல்வியை ஒத்துக்கல. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆடையே களையும் போது கூட அவ தோல்வியை ஒத்துக்கல. அப்ப கிருஷ்ணா அப்பயும் வந்து தைரியமா போராடினா. அந்த மாதிரிதான் விருச்சிகம். விருச்சிகம் எப்பயுமே போராட குணம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் மேடம். போராடினாங்கன்னா சக்சஸ் ஆயிடுவாங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால அவங்களுக்கு ஒரு விதமான குழப்பம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நோக்கி போகும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஏதோ ஒரு என்ஹான்ஸா நார்மலா இருக்க மாதிரி இருப்பாங்க. அமாவாசை நோக்கி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் மாத்திட்டு இவங்களோட வாழ்க்கையினோட யதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னா. இப்ப செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா மேடம், இவங்களோட ராசியாதிபதி செவ்வாய் தான். ராசியாதிபன் 7ல் போய் அமர்ந்திருக்கா அப்படின்ற பட்சத்துல, ரிஷபத்துல போய் அமர்ந்திருக்கா அப்படின்ற பட்சத்துல, பொதுவா செவ்வாய் வந்து 1 மற்றும் 6க்கு அதிபன். இவங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதனாலதான் அவ்வளோ தைரியம், அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஆற்றல் ட்ரெமெண்டஸா இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு எதிரி வெளில யாரும் இல்ல சாமி, நானே என் மனசுதான்ப்பா எனக்கு எதிரி. எனக்கு யாரும் சூனியெல்லாம் வைக்க வேண்டாம், நானே சொந்த காசுல நானே வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி 6ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் போது என்னோட எதிரி என்ன ஆக்டிவிட்டி என்ன மூவ் பண்ணுவான் எனக்கு எடுக்கிறதுக்குன்றதும் எனக்கு தெரியும். அதையும் ஜட்ஜ் பண்ண முடியும். இப்ப நீங்க தான் என் எதிரியா இருந்தீங்கன்னா நீங்க எந்த விதத்துல எனக்கு எடுக்க போறீங்க என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 6ஆம் பாவத்துக்கும் அவன் தானே அதிபன். காலபுருஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 6ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன்றதுனால என்னோட எதிரி யார் அப்படின்றது எனக்கு தெரியும். என்னோட எதிரி சிரிப்பான எந்த நேரத்துல சிரிப்பான், எந்த நேரத்துல எனக்கு ஆப்பு வைப்பேன், அதுவும் எனக்கு தெரியும். அதனாலதான் மத்தவங்க இவங்களுக்கு சூன்யம் வைக்க வேண்டாம், இவங்களே வச்சுப்பாங்க. ஆமா, இவங்களே வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப
அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். 7ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் லைஃப் பார்ட்னர் கிட்ட சாலிடாக காலில் விழுந்துருங்க. லைஃப் பார்ட்னரால் ஒரு ஆதாயம், ஒரு வருமானம், ஒரு பெனிஃபிட் எல்லாமே வரும். எல்லாமே இருந்தாலும் அது சும்மா இருக்காது. என்னை பிடிச்சி நொய்யின்னு நச 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 நசன்னு பேசி என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். விருச்சிகத்தால இரிட்டேஷனை தாங்க முடியாது, நடிக்கவும் முடியாது. அதெல்லாம் இனிமேல் பட்டு அதுங்க மேடம் ஒரு 10 வயசு குழந்தையும் விருச்சிகம் நடிக்க கத்துக்காது. அம்மாவே சொல்லுவாங்க, கண்ணு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட பங்காளி பையன் அவன் உங்க அண்ணன் எப்படி நடிக்கிறான் குடும்பத்துல, நீயும் நடிக்கண்ணு அப்படிம்பாங்க. நடிக்க கத்துக்க தெரியாது. அதுக்கு 10 வயசு குழந்தையும் நடிக்க கத்துக்க சொல்லி கொடுத்தாலும் நடிக்க தெரியாது. 30 வயசு பிள்ளையும் நடிக்க கத்துக்காது. அதே மாதிரி 50 வயசு வரைக்கும் நடிக்க கத்துக்காது. இதுங்கெல்லாம் வந்து நாங்க உண்மை நேர்மை நாணயம்னு பார்த்தே வந்து பாத்தீங்கன்னா லைஃபை நேருக்கு நேர் பேசிடுங்க. இதுதான் இதுங்களோட மைனஸ். அப்படின்லாம் நம்ம பேச வேணாம், அமைதியா இருக்கலாம். இவங்க நடிக்க மாட்டாங்க, தங்கமே கண்ணே மூக்கே அப்படின்லாம் பேச தெரியாது. இந்த காலகட்டம் அமைதியா இருக்கு. முடியும்னா காலில் விழுங்க. எங்களால காலில் விழவும் முடியாது. நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி பேசாம இருக்கலாம். நாங்க ஸ்கார்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி மாதிரி. நாங்க எங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு விருச்சிகம் சிம்மம்லாம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு எனக்கு நானே தான் எல்லாம் அப்படின்னு தான் பேசிக்கணும். எனக்கு நானே நட்பு நானே பகை அப்படின்ற மாதிரி பேசிக்கணும். அப்ப இவங்க நடிக்க தெரியாது, காலில் விழ தெரியாது. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்டணும், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு அப்படிப்பட்ட பர்சன். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க அமைதியா இருங்க, அது உங்களால முடியும். இக்னோர் பண்ணுங்க, அது உங்களால முடியும். அந்த இடத்த விட்டு நீங்க போயிடுங்க. முக்கியமா உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் வேண்டாம். இது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இப்ப விருச்சிக ராசி ஆண்கள் இந்த பதிவு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனைவிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஓகே, சூப்பர் மேம். விருச்சிகம் எப்படி அப்படின்றதும் இந்த பதிவின் மூலமாக அவங்களுக்கே தன்னைத்தானே உணரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். செவ்வாய் பயிற்சி பார்ப்பது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் பயிற்சி பத்தி ரொம்ப அழகா விருச்சிகத்துக்கு சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகா பார்த்துக்கலாம். இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.